குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஐயப்பாக்கம் ஏரி ஆக்கிரமிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளுதல் என்றும் புகார்கள் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அமைந்துள்ளது ஐயப்பாக்கம் ஏரி. சுமார் 280 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி பல 100 ஆண்டுகளாக இப்பகுதி மக்களின் நீராதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஏரியை சுற்றியுள்ள எழில் நகர், அபர்ணா நகர், காயத்ரி நகர், தேவி நகர் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கு நீராதாரமாக விளங்கும் இந்த ஏரி தற்போது ஆக்கிரமிப்புகள் மற்றும் கழிவுகளால் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஐயப்பாக்கம் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த ஏரி இப்போ சமூக விரோதிகளாலும் மற்ற நபர்களாலும் அரசியல்வாதிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த ஏரியை காணாமல் போகிற நிலைக்கு மாறிப்போச்சு. இங்கே இருக்கிற இந்த ஏரியை தூய்மைப்படுத்தி இதை தூர்வாரி சுத்தம் செஞ்சு இதை சரி செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கான நீராதார தேவை இதில் பூர்த்தி அடையும். ஏரியின் பல பகுதிகளை சமூக விரோதிகள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இதனால் ஏரியின் பரப்பளவு பெருமளவு குறைந்துவிட்டதாகவும் கூறுகின்றனர். இந்த ஏரியில் தண்ணி இருக்கும்போது சுற்றி உள்ள கிராமங்களுக்கெல்லாம் ஒரு பயன்பாடாக இருந்தது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற காலத்தில் எதிர்காலத்தில் குடிநீருக்கு தேவைக்காக சென்னை நகரில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இந்த ஏரியை சுத்திகரிக்காமல் சுத்தம் பண்ணாமல் இவ்வளவு பக்கத்தில் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கிற அளவுக்கு இந்த ஏரியை பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. ஏரியில் தற்போது சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் தினத்தையும் வாட்டர் கணக்கில் எடுத்துன்னு போயிட்டு வருவோம். தினமும் ஒரு துட்ரா நாற்று அடிக்கும். நாற்று மூச்சை வரப்போகுது, பேசுங்களாம் பேச முடியாது டப்புன்னு, அதெல்லாம் வாசனை உள்ளே போகுது. அதாவது வண்டியை சீக்கிரமாக ஓட்ட முடியல. ஒரு வாட்டி எச்சு விட்டுறாங்க, புகை மட்டுமாக ரோட்டுக்கு வருது. அதெல்லாம் நான் வண்டியை ஓட்ட முடியல, முன்னால் ஒரு வண்டி கேட்டு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய அரசாங்கம் என்ன பண்ணி சுத்தம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், வண்டி போகிறதுக்கு நல்லா இருக்கும். மேலும் பல பகுதிகளிலிருந்து லாரிகளில் குப்பைகள் கொண்டு வரப்பட்டு ஏரியில் கொட்டப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். எனவே குப்பைகள் கொட்டப்படுவதை தடுப்பதுடன் ஏரியை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தூர்வாரி மீண்டும் குடிநீர் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே ஐயப்பாக்கம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்.